பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகின்ற இறைவார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமேன், ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிற சகோதர சகோதரிகளே, நான் இந்த கடனை எப்படி அடைப்பேன், இதற்கு வட்டி கட்டியே என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று கவலையோடு இருக்கிறீர்களா? இந்த புதிய மாதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் கடன்களை எல்லாம் அடைத்து உங்களை கடன் கொடுக்கிறவர்களாக இயேசு கிறிஸ்து மாற்றப் போகின்றார். சகோதர சகோதரிகளே, அதுபோல நெடுநாளா என் மகன் என்னோடு பேசாமல் இருக்கிறானே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரியை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், மகளே, இந்த மாதத்திலே உன் மகன் உன்னோடு உறவாடுகின்ற காலம் வருகிறது என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். சகோதர சகோதரிகளே, நீங்கள் இங்கே பார்க்கும் பொழுது, இதை நாம் வேதத்தின் வழியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே சமாரியாவிலே சீரியர்கள் முற்றுகை போட்டு விட்டார்கள். இதனால் அங்கே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. சமாரியாவிலே ஆகாரம், சாப்பாட்டு கூட ஒன்றுமில்லாமல் இருக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது இந்த ராஜா தனக்கு கையிலாக கொடுக்கிற ஒரு மனுஷனை எலிசாவை கொலை செய்யும்படி அனுப்புகின்றான். அவன் எலிசாவிடத்தில் வரும்போது எலிசா சொல்கின்றார், நாளை இந்நேரம் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொல்லும் பொழுது அந்த மனுஷன் சொல்கின்றான், கர்த்தர் தம்முடைய பொக்கிஷ சாலையை உண்டாக்கினாலும் அதை அவ்வாறு நடப்பது இயலாத காரியம் என்று சொல்லும் பொழுது எலிசா சொல்கின்றார், அதை நீ காண்பாய், ஆனால் அதை சாப்பிட மாட்டாய் என்று சொல்லி அவனை அனுப்பிவிடுகின்றார். அதே மாதிரி நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் சீரியரின் இராணுவத்திலே மகா இறைச்சலின் இராணுவத்தின் சத்தத்தையும் குதிரைகளின் சத்தத்தையும் யுத்தத்தின் சத்தத்தையும் அனுப்பினால் சீரியர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள். அங்கே போகும் பொழுது பார்க்கும் பொழுது குஷ்டரோகிகள் அங்கே சென்று பார்க்கும் பொழுது அங்கே யாரும் இல்லாமல் சீரியர்களுடைய பொருட்கள் எல்லாம் கிடந்தது. ராஜாவுக்கு அறிவித்தபடினால் அநேக ஜனங்கள் சென்று எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அதை விற்றார்கள் என்று நாம் படிக்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தை அங்கே நிறைவேறியது. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பஞ்சத்தில் இருக்கீங்களா? அந்த பஞ்சத்தில் இருந்த ஜனங்கள் எதிரிகளின் பொருட்களை கொள்ளையடித்து அவர்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு அங்கே கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோல இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பஞ்சத்தை விட்டு மேற்கொண்டு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து நீங்கள் ஐஸ்வர்ய சம்பனராக மாறக்கூடிய காலம் வந்துவிட்டது. சகோதரர்களே, நாம் இயேசுவை நோக்கி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனை, துதிக்கிறோம் அப்பா. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில்